வேணா டேரக்டா ஃபைனல் அனுப்புறேன்னு சொல்லிருங்க. எப்படி தோக்கதான் போறாங்க, எங்க போனாலும் தோத்துதான் போகணும். டைரக்டா டிராக். வேணா இந்த மாதிரி போட்டுடலாம். கோஜாக்கர் ப்ரோ வெர்சஸ் பிரியா கேமிங் வெர்சஸ் போட்டு விட்டுருங்க. ரெண்டு டீமும் அடுத்த ரவுண்ட்ல வந்து விளையாடிக்கோங்க. அவ்வளவுதான். பா திங்கக்கிழமை டிராஃபி ஏதாவது பா என்னப்பா நீ சொல்லி 7 நாள் மேலேயே போச்சு. எதுவும் இது இல்லாம இருக்கா? நான் உங்களுக்கு இது அனுப்பலையா? அப்டேட் அனுப்பாம இருக்கா? நான் அப்டேட் கேட்டாச்சு, நான் அனுப்பல. என்னாச்சு? ஆனா அது வந்து லேட்டா இதாவது டிலே ஆகுது. பட் ஃபியூ டேஸ், இன்னும் கொஞ்சம் ஃபியூ டேஸ். இன்னுமா? இருங்க நான் அனுப்புறேன். ஐவரி சமன் நேடு ஆனா ஒண்ணுமே அவ்வளவு. அனுப்பியிருக்கேன் பாருங்க. டோனிக்கு பேக்கப் வேணும். டோனி ஏறாங்க. இல்ல திரும்பி போயிட்டாங்க. ஐவரி வேகமா முன்னாடி போறாரு ஏர் டிராப்ல இருந்து கன் எடுக்கிறதுக்கு. என்னப்பா 2 பேருமே எதுவுமே வாங்காம விட்டுக்கிறாங்க, பேக் கூட இல்லாம. நேடு போறாங்க மறுபடியும். ஐவரி ஒரு நாக்கு விழுமா? ஓப்பனிங் கிடைக்குமா? இல்ல. ஜோன் சுரங்குது. ஐவரி ப்ரோக்கு ஹெச்பி ஃபுல்லா கிடையாது, லைட்டா தான் இருக்கு. லைட்டா தான் இருக்கா? டோனிக்கும் ஆஃப் ஹெச்பி. எப்படி அடிக்காரு இந்த ஃபாஸ்டர்? ஜோன் வர சுருங்குது. உள்ள போய் ஆகணும். ஐவரி ஏறாரு மேல. தப்பா ஐவரி நாக் அவுட். அவ்வளவுதான். எப்படி சொன்னா இல்லையா, கணிப்பு போட்டனா அவ்வளவுதான். ஒரு தாயம் தான் இருக்கு. ஒரு தாயம் போட்டு போயிட்டே இருப்பேன். டோனி கூட ஒரு 1v2 பண்ணலாம். ரெண்டு பேருமே ஃபுல் ஹெச்பி. டோனி ப்ரோ காட் ஹெச்பி தான் வேலைக்கு ஆகுது. இவன் கன் வேற ஏத்துறான். அப்படியே கணித்தால் கணிப்பு, இனித்தால் இனிப்பு அப்படின்னு. நான் ரெண்டுமே பயங்கரமான டீம். அதோ இவங்க ஆடுறாங்க. ஓஜி கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான கம்பேக் வருமா? ஸ்கார்பியன் எடுத்துக்கலாம் ப்ரோ. ஐவரி ப்ரோ ஸ்கார்பியன் எடுத்துக்கலாம். அந்த 40 9 கன்னு 40 ரீலோட் வெப்பன் அது எடுத்துக்கலாம். பட் வந்து P90 நோ P80 நோ அந்த சி எடுத்துட்டாரு. P90 பொச்சினிக்கு இப்ப எல்லாம் அந்த வீடு மேல ஏறுவாங்க. கூரை டு கூரை அப்படியே பாஞ்சிக்கிட்டே போவாங்க. பொச்சினிக்கு ஃபைட் வேற என்ன நமக்கு போது தெரியா கைஸ். அவ்வளவுதான். முதல் ரவுண்ட்ல ஓஜி வெளியே போறதுக்கான அனைத்து வாய்ப்பு இருக்கு. இருங்க பா ஓஜி கிட்ட ஃபினிஷிங் இருக்காதுப்பா. நான் இப்ப எல்லாரும் சொல்லிட்டேன். ஓஜி நான் ஷூர் நான். அப்படியா? சரி பாப்போம். பாப்போம். ஷாலன் சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு. என்ன சொல்றானே இது என்ன புடுப்பி சொல்றது நடக்குதான்னு பாப்பேன். கண்டிப்பா ஓஜினா. நீங்க பாருங்க. ஓஜியோட வெற்றி எல்லா ரவுண்ட்ஸ்மே. ஐவரி வீட்டுக்கு கூரை மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். எஸ்என்டி ஃப்ராஸ்டரும் கூரைக்குள் வந்து விட்டான். இதுவே கிளாசிக் இருந்தா. ஐவரி பாத்தீங்களா ப்ரோ? கூரை மேல ஏத்தான் ப்ரோ. மதன் ப்ரோ ஜண்டா படத்துல உண்மையிலேயே அவங்க பிராக்டிஸ் இடத்துல இவங்க வந்து நேற்று வந்து அல்டிமேட் ராயல்ல நாங்க 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருந்தோம். சாப்பிட்டு வரேன்னு போனா இந்த லவடே சாப்பிட போனவன் தான் இந்த போட்டா 6 மணிக்கு 7 மணிக்கு போனா 7 மணிக்கு 7:30 போனா அதுக்கப்புறம் ஆளை காணும். டிசிப்ளின்ல தல. அதனால ஐவரி ஜெயிக்க மாட்டான், ஜெயிக்க கூடாது அப்படின்னு நான் நம்புறேன். நான் வேண்டிக்கிறேன். ஆமாமா நேத்து வரேன்னு சொல்லிட்டு சாப்பிட போனா அப்படியே ஓட்டாங்க. டிசிப்ளின் எல்லாம் யாரா இருந்தாலும் அவ்வளவுதான். டிசிப்ளின் எல்லாம் அகாலம் பண்ண முடியாது. அண்ணா ஈபிக்கு கால் பண்ண எடுக்க கூட மாட்டாங்க. டேய் உமாரா குட்டி குஞ்சா அவளை சொன்னல ஐவரி அகாலம் பண்ணணும். அவ்வளவுதான் முடிய போகுது. அவ்வளவுதான் முடிச்சு. ஒரு நேடு அருமையான நேடு போடுவார். நேடு கனெக்ட் ஆக மாட்டோம். போடுற நேடு இல்லை. அது வெடிகுண்டு இல்ல, அது வெறுகுண்டு தான். வெறுகுண்டு பேனிக்ல இருக்கானுங்க. அத அப்படியே சைடுல போட்டுரு. ஒரு ரவுண்ட் தோத்தவனியா கொஞ்சம் அஸ்கா பஸ்கா ஆகுது. கம்பேக் வருமா? வராது. ஏன்னா அவங்க மேல ஹீல் பேட்டில் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது சுருங்குது. அவ்வளவுதான். ஓஜி முதல் ரவுண்டிலே வெளியேற்றப்பட்டது. இவங்க ஆணவத்தை உடைக்கிறாங்க. எல்லாரும் கோஸ்ட் டோப்பி ஒரு கம்பேக் கொடுக்கறாரு. கோஸ்ட் டோப்பி கம்பேக் கொடுத்தாலும் கோ பேக் தான். எங்க ஓஜி வடிக்கிறீங்க இருக்கடா. நான் வரேன். நான் வந்தாதான் கோஸ்ட் டோப்பி பவர். நான் போய் போறேன் गाइस. ஜோன் க்ளோஸ் ஆகுது. இந்த ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்தாங்க. அவ்வளவுதான். ஹீல் பேட்டில் பண்றாங்க. அவ்வளவுதான். நேடு ஒருத்தருக்கே கொடுத்துறாங்க. அங்க பாருங்க கதவு முட்டா போல.
போறாரு உள்ள. அவ்வளவு ஐவரி நாக் அவுட். ஐவரி கோட்டை ஏறி முடிச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான் சொன்னா இல்லையா ஓஜி கிட்ட கடைசி டிசிப்ளின் கிடையாது. நான் சொல்வதுதான் நடக்கும் காய்ஸ். கணிப்பின் கடவுள் ப்ரோ, கடவுள் கடவுளோ கடவுள், கணிப்போட கடவுள். எப்படி ஆப்போசிட்டா கணிப்பு போட்டு ஜெயிச்சிருவீங்களா ஷரண் ப்ரோ? ஐவரி மேலேயே இருக்கு ப்ரோ. அவர் அந்த சீட்ல இருக்காரு. ஆனா இதுல வேணா ஜெயிப்பானுங்க. இதுல வேணா ஜெயிப்பானுங்க. ஐவரி மண்டேக்கு வந்து டிபிஎஸ் டமால் டமால் விழுந்துகிட்டே இருக்கு. இந்த ரவுண்ட் யாரு ஷரண் ப்ரோ? ஸ்பாட் பண்ணாரு பாருங்க ப்ரோ. லாஸ்ட்ல தான் நான் பாத்துட்டு இருக்கேன். அவர் வேற எங்க எது பின்னாடி இருந்தாலும் கரெக்டா நின்னு பாக்குறாரு. வேற லெவல் ஐக்யூ போல. அப்ப க்ளைம் பண்றீங்களா? அப்படியே விட்டுட்டு நல்லா ஆடுறாரு. ராஸ்டர் நல்லா விளையாடுறாரு. அங்க பாருங்க நந்து நாக் அவுட் கம்பேக். டோனி ஒரு அருமையான நாக்கு. ஐவரி ஒரு நேட் போறாரு. கனெக்ட் ஆகுமா? ஃபாஸ்டர் மட்டுமே ரிலீஸ் பண்ணதுக்குள்ள ஏறி அடிக்கணும். இவங்க ரெண்டு பேரும் ஏறுறாங்க. ஃபாஸ்டர் ஒரே நேட்ல சூப்பரான நேட், கரெக்டான நேட். கனெக்ட் ஆகுமா? லைட்டா டோனி மறுபடியும் லைட்டா இன்னொரு கனெக்ட் நேட். இருக்கு. ரெண்டு பேர் போறாங்க அந்த சைடுல இருந்து நேட். ரெண்டு பேர் போற நேட் விடுமா? டோனிக்கு மீண்டும் லைட்டா கனெக்ட் ஆயிருக்கு. மாலி அப்படியே பின்னாடியே போயிருச்சு. மோக்டேல் நேடின் எல்லாத்தையும் அடிக்குறாங்க. ஆனா ஃபாஸ்டருக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஆஃப் ஹெச்பி ஏறணும். 1 HP. அவ்வளவுதான் முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. டோனி எப்படி சொன்ன மாதிரி இந்த ரவுண்ட் ஜெயிச்சாங்களா? இந்த ரவுண்ட் ஜெயிப்பான்னு தெரியல. ஓபன் இப்பதான் ஜெயிச்சேன் சொன்னேன். இது ஓபன் ரவுண்ட் ஜெயிச்சிருவாங்க. வீடு தான் வராதவங்களுக்கு பாதி பேர் சொல்றது. தோத்துருவாங்க. வை ஓஜி தோத்துரும். வீடு அப்படியே ராங் காம்பினேஷன் வரானுங்க. இது இந்த ரவுண்ட் வந்து ஓஜி வின் பண்ணிடுவாங்க. சம கம்பேக் இருக்குது. அப்படியா பாப்போம். நீங்க ஓஜிக்கு மட்டும் பிடிச்சனே பண்ணாதீங்க. அது போற அங்க என்ன நடக்குது அதனால சொல்ல முடியல. அவடே நீங்க சொன்னாலே அது நடந்துருது. அது அதனால வேணாம் நான் ஓஜிக்கு மட்டும். ஏன்னா எனக்கு இப்ப என் 2.1 இல்லாதனால நான் ஓஜிக்கு தான் சப்போர்ட்டா இருக்குதுன்னா ஓஜி வெற்றி ஒரே ஒரு பெண்ணு தான் கைஸ். ஆனா மொத்தம் 3 ரவுண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. நேடு ஐவரி மறுபடியும் நேடு ஐவரி ப்ரோ பேக் அடிக்கிறாரு. இது நான் ஃபாஸ்டர் தான் பார்க்கணும். ஸ்குவாட் ஹவுஸ் இவங்க இந்த வீடு கூற மேல. இத பாருங்க ஃபாஸ்டர் இப்படி ஸ்கூட் பண்றாரு. ஓஜி வின் பண்ணு ப்ரோ அப்படின்றாரு. ப்ரோ பாத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஜிபிபி எடுக்கறாங்க. கேம்ப் வச்சு பொறுமையா பொசிஷன் பார்க்கறாங்க. ஃபாஸ்டர் நோ படுத்தி. ஃபாஸ்டர் கிட்ட டிபிஎஸ் மட்டும் தான் இருக்கு. அவரோட ஏன் யாருமே வந்து இந்த இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க? இதுல லெவல் 3 எல்லாம் வரும்ல. அது வந்தா ஃபைட் ஆயிடும். இனிஷியேட் ஆயிடும். யாராவது ஓடி வரும்போது அடிச்சிடுவாங்க. நட்ட நடுவுல மேப் சென்டர்ல போடுது. ஆனா யாரும் எடுக்க மாட்டாங்க. சென்டர் வந்தா அகால மரணம் அடைஞ்சிடுவாங்க. யாருக்கோ ஒரு சரியான நேடு. பெரியான நேடு. ஐவரி இந்த கேம் சேஞ்சரா மாறணும். ஆனா இப்போ இந்த ஃபாஸ்டர் ஒரு நேடு தான் வேலைய பார்க்கறாரு. முடிஞ்சா ஓஜி 1v2 பண்ண சொல்லுங்க. பாருங்க எவ்வளவு கம்பேக் ஆர்பாட் பண்றாரு பாருங்க. அது செவுத்து ரெண்டு பேரும் ஏறாங்க. 2v1 இல்ல 1v2. அவர் ஒரு நேடு போறாரு. மோக்டேல் போட்டாங்க. மோக்டேல் போடும்போது 10 புள்ளியா பத்திரிச்ச ஏறிதே. ஆஃப் ஹெச்பி ஆயிட்டார். படிக்கட்ல உட்கார்றாருன்னு பார்த்தா படிக்கட்லாம் தாண்டி ஐயோ இல்ல ஆஃப் ஹெச்பி ஃபாஸ்டர் ரெண்டு பேரும் ஒண்ணா ஏறனா தனித்தனியா விளையாடுறாங்க. பேனிக் ரூம்ல ஒரே ஒரு மாலில நேடு போட்டா வேற லெவல்ல இருக்கும். ஆனா ஹீலே பண்ணிட்டாங்க ப்ரோ. அங்க பாரு நேடு. ஐயோ போட்டானே. வெரி ஏய் என்னப்பா ஓஜி கம் 2:2 க்கு வந்துருச்சு. வெரியான மேட்ச். என்னப்பா முக்கியமான டீமை தோக்கடிக்கிறானுங்க. போச்சு பிரிட்ஜ். இப்ப சொல்லுங்க. ஓஜி பிரிட்ஜ்னா ஓஜி வீடு நேசன்டி ஓஜி ஜெயிக்கணும் அண்ணா மாத்தி சொல்றாரு गाइस. ஓஜி வின் பண்ண பிளான் போறாரு. இங்க இருக்காதுன்னு சொன்னீங்களே. புரியல. நவ ஜெயிக்கறாங்க. பிரகாசமான ஆட்டக்காரனுங்க. ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். ஜெயிக்க மாட்டாங்க. என்ன ஜெயிக்கலையே. 4 மேட்ச் ஜெயிச்சா ஜெயிப்பேன். மொத்தமா ஜெயிக்கலையே. மரணம் இந்த ரவுண்ட் ஜெயிச்சோனே இன்னும் ஃபைனல் ஜெயிக்கலையா ஒரு அண்ணன் பாருங்க. அதான் உண்மை. அப்படி பார்த்தா சிஎஸ்கே வந்து நிறைய மேட்ச் ஜெயிச்சு கப் அடிச்சு அந்த மாதிரி தான். எங்கனா ஜெயிச்சு சிஎஸ்கே ஒரு 2-3 மேட்ச் ஜெயிச்சாங்கடா தெரியாம.
ஏ ஓஜிஸ் பேக்கரி அப்படிங்கறாரு வினோத் ப்ரோ. கிடுபிடு அப்படிங்கறாங்க. இந்த கம்பேக் தொடர்ந்து 4 ரவுண்ட் வின் பண்ணுவாங்களா? எஸ்என்டி பேனிக் ஆயிடுச்சு. எஸ்என்டி பேனிக்ல விளையாடுது. அண்ணே மார்னிங்ல இருந்து கரண்ட் கட் ஆயிருக்குன்னு. எந்த ஊர் ப்ரோ? மார்னிங்ல இருந்து கரண்ட் கட் எப்படி ப்ரோ? சோர்லாம். ஐயோ பேனிக் ஆயிட்டாங்க. இவங்க பொசிஷன் கூட எடுக்கல. எஸ்என்டி லைட்டா இதாயிட்டாங்க, பேக் அடிச்சாங்க. ஆமா அவங்க ஜோன் 2 பேரும் வந்துட்டாங்க. அங்க இருந்து ஒரு நேடு பறக்க விடுறாங்க அங்க இருந்து. ஐயோ 1 HP. ஐயோ வா டோனி சும்மா கொஞ்சம் தான் தெரிஞ்சு. ஸ்கோப் போட்டு பார்த்துட்டே இருக்க டோனி. ஸ்ப்ரேல அவனுங்க தான் போறாங்க. உள்ள போறாங்க. லாக் ஆயிட்டாங்கன்னா பயங்கரமான அட்வான்டேஜ் ஆயிடும். நாக்குல போகுது நினைக்கிறேன். ஐயோ அப்பா வா வா டோனி கலக்கறான்டா டேய் உங்க அம்மால. டோனி கலக்கறான்டா. 10 கிச்சு எஸ்என்டி கிளாஸ் 2 பேருமே 1 HP. அவ்வளவுதான் ஒரே ஒருத்த 1 HP. சம்மோ கம்பேக். பாத்தீங்களா டோனி வந்து ஆமா. 2 பேரும் ஏறிட்டாங்க. ரிவ்யூ பண்ணிட்டாங்க. நானுங்களா இல்லையா தெரியல. சூப்பர் மாதிரி. அவ்வளவுதான் நெருப்பால போடுறீங்க. என்ன தண்ணில வைக்கறாங்க. தண்ணில இருக்குது. அங்க பாருங்க பத்திக்கினாங்க 2 பேர் பத்திக்கினாங்க. 2 பேரும். அவ்வளவுதான் அங்க பாரு. 1 அவ்வளவுதான். ரிவீல் பண்ண டோனி நாக் அவுட். டோனி 1 HP. 1 HP. 2 பேருமே 1 HP. ஆ நிச்சிட்டாடா. ஏய் நோப்பா. ப்ரோ வேலை காட்றதே இங்க. வெரி அப்படியே மாத்திட்டாங்க பாத்தீங்களா? ஐயோ என்னப்பா ஓஜி வாக்கிடிங்கறாங்களே வெரியா. இப்ப எஸ்என்டி கம்பேக். எஸ்என்டி கன்ஃபார்ம் எஸ்என்டி 100% எஸ்என்டி 3க்கு 3000 லாஸ்ட் ரவுண்ட் பயங்கரமா இருக்கு. ஓபன்ல வந்தா ஓஜின்னு சொல்றீங்க. ஆமா எஸ்என்டின்னு சொல்றீங்க. பா அவங்க வந்து க்ளோஸ் டுகெதர் நல்லா விளையாடுறாங்க. அவங்க வந்து க்ளோஸ் பில்டிங்ல நல்லா பண்றாங்க. இவங்க வந்து ஓபன் ஸ்ப்ரேல தான் இவங்க நல்லா பண்றாங்க. ரெண்டு பேருமே டிஃபரெண்டா ஸ்ட்ராங் டீம். நீங்க சொன்னது நடந்துச்சுன்னா நான் போய் உட்கார்ந்து சாட்ல ஸ்பாம் பண்ண போறேன். நீங்க தான் கண்டிப்பா இந்த மேட்ச் ஓஜி தான். இந்த மேட்ச் அவங்க எஸ்என்டி தான் ஜெயிக்கும். சரி ரெடியா ஜெயிச்சுச்சுனா கணிப்பன் கடவுள் 10000 சூப்பர் சாட் போடணும். 10000 10000 பாத்தியா? தோத்துட்டா இப்ப 5000 சூப்பர் சாட் 5000 சூப்பர் சாட் போட போதும். அவ்வளவு வேணாம். ஓண்டா பின்ன காலேஜ் லைவ் ஸ்ட்ரீம் போற எங்களுக்கு பின்ன நீங்க சூப்பர் சாட் போடாம நானா போடுவோம். லாவடே காபால் எனக்கே புரியல. ப்ரோ கமெண்ட்க்கு ப்ரோ டிவிகே கவர்மெண்ட் பத்தி என்னமோ நினைக்கிறேன். நல்லா தான் ப்ரோ நல்லா பண்றாங்க ப்ரோ. சூப்பரா இருக்காங்க. சிஎம் கூட இன்னைக்கு கூட பிஎம் இதுக்கு போய் மீட்டிங் போயிருந்தாரு. எல்லா சிஎம் விட நம்ம சிஎம் தான் சும்மா மாஸ் பண்ணாரு. நல்லா இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருக்குது. என்ன ப்ரோ இது சிங்க பெண் வர வச்சிருக்காங்க. பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இது பண்றாங்க. அதிகமா இது பண்ணா யூடியூபர்ல கைது பண்ணி போடுறாங்க. எல்லாமே கட்டாகுது ப்ரோ. நேக்கா பண்றாங்க. போதைப் பொருள் ஒழிக்கிறாங்க. இது என்ன டாஸ்மார்க்க மூடுறாங்க. லஞ்சம் வாங்குறதுல எல்லாமே சூப்பரா இருக்குதுல. வேற மாதிரி இதுக்கு மேல எத்தனை வாட்டி தான் சொல்றது நல்லா இருக்குது நல்லா இருக்குது. டெய்லியுமா நல்லா இருக்குது சொல்றது. டெய்லி கூட சொல்லலாம் ப்ரோ. அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. டெய்லி நீங்க நியூஸ் பாருங்க போரே அடிக்காது. கரண்ட் வந்து யாரோ பீஸ் கார்டு புடிங்கிட்டு போறாங்க. ஜெயன் எனக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் அனுப்பிச்சு விட்டுச்சு. பீஸ் கார்டுலாம் வந்து முகமுடி கொள்ளக்காரன் வந்து போட்டு புடிங்கி எடுத்துட்டு போறாங்க எல்லாரும். இது வரைக்கும் நான்லாம் வந்து முகமுடி கொள்ளக்காரங்க தங்க நகை தான் வந்து ஆட்டை போட்டு போவாங்க. காசு ஆட்டை போடுவாங்க. பீஸ்கார் எல்லாம் புடிங்கிட்டு போற முகமுடி கொள்ளக்காரன் இப்பதான் பாக்குறேன். இப்பதான் நான் பாக்குறேன். அவரே மினிஸ்டரே போஸ்ட் போட்டாரு. நான் எதுவும் பண்ணலைங்க இங்க பாருங்க புடிங்கிட்டு போறாங்க அப்படின்னு. அதெல்லாம் முறியடிக்கணும். அப்பதான் ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் ஆகும். அவ்வளவு சிசிடிவி வச்சிருவாங்க. இப்ப டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வரவங்க அப்படியே கையோட பிடிச்சிருவாங்க. ஆமா போற நிலைமையை பார்த்தா அப்படிதான் கத்துக்குவாங்க. எல்லாமே கத்துக்கிறது தான். ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர் இதுகிட்டே ஒரு போலீஸை போடுங்க. சிங்கப்பெண் மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் பெண் யாராவது ஒருத்தர் போட்டா முடிஞ்சிருச்சு. டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணா டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒருத்தரை போட்டா முடிஞ்சிருச்சு. யாரும் எதுவும் பண்ண முடியாதுல்ல. பெண்கள் பாதுகாப்பு போய் கடைசியில டிரான்ஸ்ஃபார்மர் பாதுகாப்பு. யாரு கணிப்பி கடவுள் போட்டுக்கோ.
மேல மேல நந்து நந்து டோனி பட் ஏறி அடிக்கவே நந்துவா மாட்டேங்குது. டோனியா நந்துவா டோனியா நந்துகிட்ட எவ்வளவு ஹெல்த் கிட்ட நந்துகிட்ட நிறைய இருக்கு, நந்துகிட்ட நிறைய இருக்கு, கீழே போட்டு வச்சிருக்காங்க, நிறைய இருக்கு நந்துகிட்ட. டோனி கிட்ட வந்து ஃபுல் மெட்ஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணல அவன், அவன் தவறு தான். டோனிக்கு ஃபுல் மெட் போட தெரியல, டோனி ஃபுல் மெட் போட தெரியல. இல்ல எஸ்என் நந்துகிட்ட இல்ல. போட்டோம் நந்து போட்டோம் போட்டோம் பண்ணிட்டாரே. போட்டோம் 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 போட்டோம். போட முடியும் டோனி அகால பண்ணணும், டோனி அகால பண்ணணும். நந்தோ ஐயோ, ஹெல்த் கிட்ட இல்லனா யாருமே இல்லாத இடத்துல தோனி சுட்டாரு. ஆட கடவுளே பாடு. சத்தியமா ஐயோ, அங்க பார்த்தீங்களா? போய் கணிப்பின் கடவுள் அப்படின்னு ஸ்பாம் பண்ணி போ போ போ. நான் சொல்றதுதான் நடக்கும், நான் சொல்றதுதான் நடக்கும். இது ஏன் ராஜ்யம், இது என்னோட இடம், நான் சொல்றதா நடக்கும். போ அடி போ. இப்ப நீ ஸ்பாம் பண்ணி ஆகணும். போ ஸ்பாம் பண்ணு, போய் ஸ்பாம் பண்ணு, போ போய் ஸ்பாம் பண்ணு, போ கணிப்பின் கடவுள் ஸ்பாம் பண்ணு போ. இதெல்லாம் வேற லெவல்னு. நான் சொல்றதா நடக்கும். கேம் அப்படி அப்சர்வ் பண்ணுவான், யாரு எங்க என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாதா? சத்தியமா 8 வருஷம் எல்லா மேட்ச்லயும் நான் சொல்றது நடந்துச்சு, எல்லா மேட்ச்லயும் நான் சொல்றது நடந்துச்சு. போ ஸ்பாம் பண்ணி போ. படி ஸ்பாம் பண்ணி அடிச்சிட்டாரு, அடிச்சுட்டாரு அடிச்சுட்டாரு அடிச்சுட்டாரு. கதற விடு, கதற விடு. இந்த மனதை குட்டி காளானி எங்க 8 வருஷம் எங்கள்கிட்டேவா? ஆனா ஓஜியவே வந்து ஒரு டீம் டஃப் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். இப்போ ஓஜி மேட்ச் ஓஜியா ஓபன் 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 ஓஜி ஓபன்னா ஓஜி க்ளோஸ் சென்டிடா. அவ்வளவுதான் முடிச்சு. ரெண்டுக்கு குவாலிஃபை ஆகுமா? நீ இது கடைசி ரவுண்ட் லாஸ்டா அடிக்கும் பொழுது கல்லு பக்கத்துல பாருங்க என்னைய ஸ்பின் ஆத்தா ஸ்பாம் பண்ணி அவர் இதெல்லாம் பத்தல, இதெல்லாம் பத்தல பத்தல பத்தல. கணிப்பின் கடவுள் பத்தல பத்தல. ஐவரி பாருங்க, ஐவரி கால கிளம்பிட்டாரு. ஸ்பின் ஆத்தா 1 HP 1 HP இப்படி பண்ணிட்டாங்க. ஸ்பின் ஆத்தா எஸ்என்டி ஃப்ராஸ்ட் நேடு போறாரு ஐவரி. தனித்தனியா விளையாடுறாங்க, இது கை குடும்ப கூடாதா? ஒரு நேடு ஒன்னாவல, அடுத்த நேடு ஐவரி. ஒரு நாக்கு வச்சா போதும் ஏறிடுவாங்க. அம்மா நேடு சூப்பர் நேடு. அப்பா 2v1 இப்போ என்ன சொல்ல நடக்குமா? மறுபடியும் கடிம்பின் கடவுளா மாறுவாரா? ஃப்ராஸ்ட் மட்டுமே மோக்டலி நேடு எல்லாம் பத்திக்கினாரே, ஏறாரு பத்திக்கிட்டே. டோனி அங்க இருந்து அடிப்பாரு. முடிச்சு சொன்னா ஓபன்னா ஓஜி க்ளோஸ்னா எஸ்என்டின்னு சொன்னா போடு. கணிப்பின் கடவுள் போடு. என்ன சொன்னா நான் சொல்றது மட்டும் தான் நடக்கும்.